ஹலோ, வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன் 65. நம்ம வந்து சில்லி சிக்கன் எப்படி செய்கிறோமோ அதை மாதிரி சில்லி ப்ரான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த ப்ரான் வந்து மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு நமக்கு தேவை. அதனால் 2 துண்டு இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 7-8 பல் பூண்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ வெள்ளை எறா வாங்கி வச்சுருக்கோம். அதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. அப்புறம் சிக்கன் 65 மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நீங்கள் அதில் புழிஞ்சு விட்டுக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெடிமேடாக மிக்ஸு பவுட்ரு விற்கிது, அதை வாங்கிக்கலாம். இல்லைன்னா நான் அந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருக்க மாதிரி ப்ரொப்போர்ஷனேட்டில் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அந்த மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் அரிசி மாவு இதெல்லாம் கலந்து வச்சுருப்பீங்க. அதை வந்து பாதி இந்த இறால கலந்துக்குங்க. மீதி பாதியை கொஞ்சம் தனியாக அந்த மாவு வந்து அந்த ட்ரை பவுடரை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை மேரினேட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து இறா வந்து செய்கிறதுக்கு நம்மளுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளியெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து வச்சு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 1/2 வந்து இந்த கேப்சிகம், ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா எடுத்துக்கங்க. நம்ம சொன்னல இந்த ட்ரை பவுட்ரு, அதை நம்ம இப்போ தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இறாவை எடுத்து அந்த பவுடரில் டிப் பண்ணி நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். சிக்கனுக்கு தான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படும். நீங்கள் இறாவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இந்த அளவு எண்ணெய் போதும் நம்மளுக்கு. இதை போட்டு நீங்கள் வந்து அந்த பவுடரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி எல்லா இறாவையும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பவுடரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து உங்களுக்கு எல்லா இறாவையும் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். எண்ணெயில் அந்த பச்சை வாசனை லைட்டாக போகிற அளவு வதக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கணும். வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஃபுல்லாக வதங்கக்கூடாது, ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். கொஞ்சம் நல்லா வாயில் கடிப்படுற அளவுக்கு வதங்கினா போதும். அதனால் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் தக்காளி சேர்ப்போம். தக்காளி உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பதில். ஸோ நான் வந்து ஒரு தக்காளி மட்டும் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளியை போட்டு வதக்குறோம். தக்காளி கூடயே அந்த பாதி வந்து கேப்சிகம் கட் பண்ணி வச்சுக்கோங்க நீல வாக்கில், அதையும் போட்டு அந்த டார்க் க்ரீன் கலர் மாறுற அளவுக்கு, கொஞ்சம் இப்போ லைட் க்ரீனாக மாறுற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு அதுலேயே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் திரும்ப சில்லி பவுடர் இருக்குல்ல, உங்களுக்கு அது போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து சிக்கன் 65 மசாலா போட்டு வதக்கிட்டு அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த இறாவையும் போட்டு கிளறி, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வினிகரு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அது இல்லாதனால நான் லெமன் ஊற்றுறேன். சோயா சாஸும் இல்லை, நீங்கள் இருந்துச்சுன்னா அதை ஊற்றிக்கிங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி அது சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா நம்மளுடைய சில்லி ப்ரான் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.